85 வயசு பாட்டி அவங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இட்லி கடை நடத்துறாங்க. அந்த 5 ரூபாய் 2 ரூபாய் அந்த இட்லிக்கு ஒரு 20 ரூபா இருந்தா கூட வயிறு நிறைய சாப்பிட்டு போயிடலாம். நான் வந்து இங்க தான் திருநெல்வேலில இருந்து அப்படியே ஆவரேஜ் டிக்கெட் போட்டுனே வருவேன். இங்க சாப்பிட்டு தான் போவேன். அந்த டேஸ்ட்டுக்கும் நியாயமான விலைக்கும் இங்க வந்து எல்லாம் சாப்பிடுறோம். அப்ப அதே மாதிரி உங்களையும் என் பொண்ணு பிள்ளையா தான் நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாமா நீங்க வாயார வாழ்த்துறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க ஓய்வு எடுக்காம வந்து செய்றீங்களே, ஓய்வு எடுக்கலையா? ஓய்வெல்லாம் கிடையாது. இந்த ஓய்வுங்கிற வேலையே ஆகாது. ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க ஃபுட்டி கிருத்திகா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 85 வயசு பாட்டி அவங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இட்லி கடை நடத்துறாங்க. பாட்டி கிட்டயும் அவங்க பொண்ணு கிட்டயும் பேசலாம், அதே மாதிரி மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். நானும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு என்னன்றது உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எதுக்காக வெயிட் பண்றீங்கன்னா, மசாலா வடக்கி இட்லி வெயிட் பண்ணுகிறோம். ரெண்டாவது என்னன்னா, அந்த பாட்டி அம்மா வந்து சுத்தமா கையெல்லாம் வலிம்பிட்டு சுத்தமா செய்யறாங்க. அது ஒரு விஷயம் தான் இங்க வர்றது. ரெண்டாவது வந்து கிளீனா இருக்கு, சுத்தம் சுத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கண்ணெதிலே எல்லாம் செய்யறாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 5 ரூபாய் 2 ரூபாய் அந்த இட்லிக்கு ஒரு 20 ரூபா இருந்தா கூட வயிறு நிறைய சாப்பிட்டு போயிடலாம். நான் கிட்ட பாக்குறேன், ஒரு 10 வருஷமா பாத்துனேன் அந்த மாவை. நான் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் டெய்லி இங்க தான் சாப்பிடுவேன். அம்மா கிட்ட சாப்பிடுற மாதிரி எங்கேயுமே வராது. இட்லி எல்லாமே பொங்கல் அவ்வளோ அருமையா இருக்கும். டெய்லியும் சாப்பிடுவேன். வந்து டிஃபன் தான் இங்க தான் சாப்பிடுவேன். மதியம் சாப்பாடு கூட இல்லை, டிஃபன் மட்டும் இங்க தான் டெய்லியும் வந்து சாப்பிடுவேன். டெய்லி இங்க தான் வந்து சாப்பிடுறீங்க. சட்னி சாம்பார் எவ்வளவு கட்டாலும் கொடுப்பாங்க. அந்த கஸ்டமர் மட்டும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கேட்கற நேரத்துல ஒரு நேரத்துல அவங்களுக்கு மாவு கூட இல்லாம போயிடுது. அப்ப கூட சரி சாப்பிடணும், ஃபர்ஸ்ட் அவங்க வயிற்றுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இல்லைன்னா கூட சரி ஒரு இடத்துல மாவுலாம் கூட மீந்துடும். சட்னி சாம்பார் மட்டும் அவ்வளோ அருமையா இருக்கும். நாங்களாம் ஊற்றி ஊற்றி குடிப்போம். அதுக்கே திட்டு இருப்பாங்க எங்களை. சட்னி சாம்பார்லாம் அந்த அளவு. எங்க இருந்து நான் வரீங்க? நான் வெல்டிங் ஷாப் எதிர்க்க வெல்டிங் ஷாப். டெய்லியும் இங்க தான் வந்து காலை டிஃபனே தான். ஒரு வருஷமா விலை ஏத்தலையாயுங்க? அதே ரேட்ல இல்ல, தான்? அதே ரேட்ல தான் வைக்கிறாங்க. 5 ரூபாய் தான் இட்லி. 5 ரூபாய் தான். ஆமா, 5 ரூபாய்க்கு வந்து நீங்க 5 வகை வந்து சட்னி சட்னி வைக்கிறாங்க. கொடுக்குறாங்க. இன்னும் நல்லா இருக்கும். Taste சாப்பிட நல்லா இருக்கும். ஆமா, டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் வந்து இங்க தான் திருநெல்வேலில இருந்து அப்படியே ஆவரேஜ் டிக்கெட் போட்டுனே வருவேன். இங்க சாப்பிட்டு தான் போவேன். 5 ரூபாய்க்கு யாரும் தர மாட்டாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனா 2 சட்னி தான் வைக்கிறாங்க. புதினா சட்னி, கார சட்னி. இவங்க கிட்ட கார சட்னிங்கிற மாதிரி எங்கேயுமே நான் இருக்காது. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இட்லி வடையும் நல்லா சாஃப்டா இருக்கும். 5 ரூபாய்க்கு யாரும் தர மாட்டாங்க இந்த காலத்துல. அம்மா ஹோட்டலுக்கு அப்புறம் இவங்க கிட்ட தான் 5 ரூபாய்க்கு வேலை கம்மியா இட்லி கிடைக்குது. உண்மையில வந்தாலும் வயிறு ரொம்ப சாப்பிட்டு போறாங்க. நல்லா இருக்கும். எப்பவுமே இட்லி கூட தான் இருக்கும். சாப்பிடுறீங்கன்னா நான் 2 வருஷமா சாப்பிட்டேன். எதிர்க்க வெல்டிங் கடை வச்சிருக்கேன். இங்க வந்து சாப்பிடுவேன் டெய்லி காலைல. ஸ்ட்ரைட்டா நம்ம ஊடு தான். ஏன்னா எங்க ஊடு தான் எதிர் ஊடு. டெய்லி காலைல இங்க வந்த லேட்டாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுப்போம். சூடா இருக்கும் இட்லி. ஏன்னா சூடா இருக்காது. இவங்க கிட்ட எப்பவுமே சூடா தான் இருக்கும். மற்ற கடையில போனா எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. இவங்க சுட சுட தருவாங்க. எப்பவுமே வெயிட் பண்ணி நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எப்பவுமே கண்ணு முன்னாடி ஆமா, செஞ்சு கொடுப்பாங்க. நான் சுத்தமா கிளீனா எப்படி பண்ணுவேன்? கிளீனா இருக்கும். எல்லாமே டேஸ்டா தான் இருக்கும். பாட்டியம்மா நல்லா சுத்தமா இருக்கும். எப்பவுமே எல்லாமே சுத்தமா கையில வைப்பாங்க. நல்லா சுத்தமா வைப்பாங்க. கிளீனா தான் இருக்கும் எல்லாமே. சரி, சில இடத்துல போனா மாவா இருக்கும். அந்த மாதிரி இல்லை. இட்லி கரெக்டா வெந்து கரெக்டான கரெக்டாக தருவாங்க. இது சாப்பிடறதுனால உங்களுக்கு எதுவும் எஃபெக்ட்ல எதுவுமே இல்லை. நல்லா தான் இருக்கும். ரொம்ப சாப்பிடுவோம். 4 இட்லி சாப்பிட்றனால 5 இட்லி சாப்பிடுவோம். மற்ற கடையெல்லாம் போனா 4 இட்லி சாப்பிடுறது 10 இட்லி சாப்பிடுவேன். நான் 2 பிளேட் சாப்பிடுறது மாதிரி. நான் ரொம்ப அவ்வளோ ஆமா. நல்லா இருக்கு இட்லி. அதுவும் இல்லாம கம்மியான 5 ரூபா 5 ரூபாய்க்கு எங்க போனாலும் 7 ரூபா கம்மி இட்லி இல்லை. அது 2 சட்னியா தருவாங்க. ஒரு தடவை சாம்பார் கடை திட்டுவாங்க. அவங்க திட்டவே மாட்டாங்க. கம்மி ஊற்றி கொடுத்துருவாங்க சட்னி சாம்பார். அவங்களுக்கு கட்டுப்படியாலும் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு வயிறால சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு. அது நல்ல விஷயம். ஆமா, அந்த நல்ல மனசு இருக்கு அவங்களுக்கு. நானே 4 தடவை ஊற்றி சாப்பிடுவேன் கார சட்னி. எதுவுமே சொல்ல மாட்டாங்க பாவம். வந்து திருநெல்வேலில இருந்து வராங்க. இங்க வந்து இட்லி சூடா இருக்கும், நல்லா இருக்கும். 5 ரூபாய் தான், நல்லா இருக்கும் இட்லி. 4 வகை சட்னி, இந்த கார சட்னி, இந்த தேங்காய் சட்னி எல்லாம் நல்லா இருக்குது. திருநெல்வேலியே நிறைய கடை இருக்கு. நீங்க அங்கேருந்து இங்க வந்து சாப்பிடுறீங்க. இங்க நல்லா இருக்குங்க. கார சட்னியும் நல்லா இருக்கும், சாம்பாரும் நல்லா இருக்கும். நல்லா சூப்பரா பண்ணி தருவாங்க. சூடா தருவாங்க இட்லி. எவ்வளவு நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க? நான் இங்க 1 வருஷமா சாப்பிடுவேன். அதுக்காகவே திருநெல்வேலி அதனால திருநெல்வேலில வந்து இங்க சாப்பிடுவேன். நல்லா இருக்கும். பாட்டி இருந்தா எனக்கு சின்ன வயசுல அவங்களை பாத்துட்டு இருக்காங்க. என்ன நான் இங்க தான் சாப்பிடுவேன். எவ்வளவு வருஷமா அவங்க கடை வச்சிருக்காங்க? அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. 30 வருஷமா கடை வச்சிருக்காங்க. ஆமா. 30 வருஷமா இங்க சாப்பிடுறீங்க? ஆமா, நான் சாப்பிடுவேன். காலையில டிஃபன்லாம் இங்க தான் சாப்பிடுவேன். காலை டிஃபன் இங்க ஒர்க் பண்ற மாதிரி தான் இங்க தான் சாப்பிடுவோம். அந்த டிஃபன் அந்த மாதிரி தான். எப்படி இருக்கும் டேஸ்ட்? டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். இங்க வீட்டுல 30 வருஷமா நீங்க சாப்பிடுறீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா, நான் தேடி வருவோம். இங்க லோக்கலா செஞ்சோம்னா இங்க தான் சாப்பிடுவோம் எல்லாருமே. அருமையா இருக்குங்க. நம்ம A to B போனால விட இந்த ஒரு சுவை கிடைக்காது நமக்கு. அருமையா இருக்கு. அந்த வயசானவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அந்த டேஸ்ட்டுக்கும் நியாயமான விலைக்கும் இங்க வந்து எல்லாம் சாப்பிடுறோம். வெயிட் பண்ணி சாப்பிடுறீங்க. ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பா காத்திருந்து சாப்பிட்டு
அதனால A2B சொன்னது ஒரு பெரிய உதாரணமா ஆமா கண்டிப்பாங்க. அதுக்கு அதை விட இது ரொம்ப சுவையா இருக்கும் இவங்க பண்ற இது. அதுக்காக தான் மக்கள் எல்லாம் தேடி இங்க வந்து சாப்பிடுறாங்க. எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க? நான் தொடர்ந்து ஒரு 3 வருஷமா இங்க சாப்பிடுறேன். பரவாயில்ல, பாட்டிமாக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நிச்சயமாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 88-90 வயசு ஆகுது. இந்த வயசுல அவங்களுக்கு உழைச்சி எங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால அந்த அம்மாக்காகவே நாங்க வந்து கண்டிப்பா சாப்பிடுவோம். அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நல்லா எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. இட்லி கம்மியாக விற்பாங்க, 5 வகை சட்னிலாம் எல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. மக்கா ரொம்ப நல்லவங்க, யாருக்கு இல்லைனாலும் கொடுப்பாங்க, காசுனாலும் பரவாயில்ல, சரி அப்புறம் தான் கொடுத்தா வாங்கிப்பாங்க, கொடுக்கலாலும் விட்டுருவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லவங்க. இவ்வளவு நாளா இந்த கடை ரன் பண்றீங்க? நான் ரொம்ப நாளா பண்றேன்டா. அப்பா இறந்து 5 நாள்ல இருந்து கடை நடத்திட்டு ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன். நிறைய கஸ்டமருங்க வருவாங்க, நம்மள அன்பை தேடி வரவங்க நின்று சாப்பிட்டு போவாங்க. சரி, நான் பணத்துக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க யாரும், இருந்தாலும் சாப்பிட கொடுப்பேன். இல்ல அப்புறம் வந்து தரனாலும் பரவாயில்ல கொடுப்பேன், அதெல்லாம் எந்த குறையும் வைக்க. அதனால அன்புக்காக நின்று சாப்பிட்டு போறவங்களும் இருக்காங்க, ஓ அப்படின்ட்டு போறவங்களும் இருக்காங்க. நம்ம அம்மா கடையில சாப்பிடணும்னு தேடி வரவங்களும் இருக்காங்க. அதனால நம்ம மனம் கோணாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இட்லி 5 ரூபாடா, 4 இட்லி 2 வடை 30 ரூபாய், ஒரு பொங்கல் 2 வடை 30 ரூபாய், தோசை 2 தோசை 2 வடை 30 ரூபாய். எங்களால முடிஞ்சது. காலைல நாங்க 8 மணிக்கு இங்க வருவோம், 8ல இருந்து 3 மணி மட்டும் இங்க இருக்கோம். மாவு வச்சுப்போம், மத்தியான டைம்ல வந்து கேட்டாங்கன்னா சூடா ஊற்றி கொடுப்போம். முடிஞ்ச அளவு செஞ்சுட்டு சாயந்தரம் அரிசி பருப்பு ஊற வச்சு கழுவி அரைச்சிட்டு போறதுக்கு மணி 5-6 ஆயிடும். வெயில் காலம் வந்ததுன்னா ஜூஸ் கடையும் ஆரம்பிச்சிடுவேன். இது கொஞ்ச நேரம் பார்ப்பேன். வெயில் காலம் வந்தா டிஃபன் ஓடாது, அப்போ வந்து லெமன் சாத்துக்குடி அந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் கொடுப்பேன். அதெல்லாம் என்ன விலையில கொடுக்குறீங்க? அது வந்து தனியா ஸ்பெஷல் ஜூஸ் தான். 1 குடிக்கிறவங்க 2 குடிப்பாங்க. லெமன் சால்ட்டு பெப்பர் போட்டா 25, லெமன் 20, சாத்துக்குடி அப்படியே ஒரு கிளாஸ் ஃபுல்லா. விலை அதிகமா விற்றாலும் சரி கம்மியா விற்றாலும் சரி 50 ரூபாய் ஒரு கிளாஸ் புழிஞ்சு கொடுத்துருவோம். 1 குடிக்கிறவங்க 2 குடிப்பாங்க, ஒரு 10 பார்சல் பண்ணிட்டு போவாங்க, சாப்பிடுவாங்க. சுந்தரி மக்களை குடிச்சா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான். நம்ம வந்து பக்கத்துக்கோ ஏமாத்தலுக்கோ போய் பேசுறதுக்கோ வியாபாரம் பண்ணல, அன்பு வேணும், தேடி வரணும். அதே மாதிரி அடுப்புல செஞ்சிட்டு இருந்தீங்க, யாரும் பாட்டிக்கு வந்து இப்போ கால் முடியல, இப்போ அங்கேயும் இங்கேயும் பார்க்க முடியல என்னால, அதனால கேஸ். அப்புறம் அப்பா நல்லா ஆயிட்டா அடுப்புல தான் பண்ணுங்க. எப்படி அடுப்புல பண்றதுனால உங்களுக்கு நேரம் ஆகுது? அது நேரம் ஆகுதுன்றதுக்காக இல்ல, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கும். அடுப்புல பண்ணது டேஸ்டா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரி அக்கா அப்புறம் வந்து தரேன், பரவாயில்ல. இதே ஒரு பெரிய கடைக்கு போய் 1 ரூபாய் கம்மியா கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் மூஞ்சி காட்டுறாங்க. ஒருத்தர் சொன்னாரு A2Bக்கு போனா கூட எனக்கு இவ்வளவு டேஸ்டா சாப்பாடு கிடைக்காது அப்படின்னும் போதே எனக்கு இந்த மாதிரி யாருமே சொன்னது இல்ல. அதை கேட்கும் போதே வந்து இந்த இடத்துல இங்கதான் சாப்பிடுறாங்க, அவங்களே இங்கதான் வருவாங்க. இப்போ பாருங்க, கொஞ்ச நேரம் இங்க வந்து வண்டி விட்டுட்டு இங்க வருவாங்க. அப்படியா? அந்த ஹோட்டல்ல இருக்கவங்களுக்கு அவங்க ரேட் அதிகம். இங்க வந்து 4 இட்லி 2 வடை 30 ரூபாய். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? எனக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ற மாதிரி அன்பை வந்து விலை கொடுக்க முடியாது. கரெக்ட். பாதி பேரு அதிகாரத்துல வருவாங்க, நம்மளுக்கு அதிகாரம் முக்கியம் இல்ல, அன்புதான் முக்கியம். என்ன ஒண்ணு, என் பிள்ளை பேரம் பேசிங்க நல்லபடியா இருந்தா அது போதும். யாரும் நோவு நொடி இல்லாத இப்ப என்ன தேடி வரீங்க, நீங்களும் நல்ல சந்தோஷமா சிறப்போட வாழணும். அம்மா வச்சு நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்ற ஒரு இது வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அவ்வளோன்ற பேர் வாங்குறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். கரெக்ட் தான். இல்ல வாயால வாழ்த்துறீங்கல்ல, அது ஒரு விஷயம். ஆமா, இந்த யூடியூப் பார்த்துட்டு ஒருத்தர் வந்தாரு, வந்து சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு போறாங்க. அது ஒரு சந்தோஷம் தானே நம்மளுக்கு. என்ன ஒண்ணு, அந்த தம்பியும் உங்களை மாதிரி வந்ததுதான் சாப்பிட்ட வந்தது எடுத்து போட்டுச்சு. அந்த யூடியூப்புக்கார தம்பியை நான் பையன் மாதிரி தான் நினைச்சிருக்கேன். ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கும்ல, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்றீங்க, அதுக்கு வந்து ஒரு உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. ஆமா, அதே மாதிரி உங்களையும் என் பொண்ணு பிள்ளையாதான் நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாமா, நீங்க வாயார வாழ்த்துறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, இந்த வந்து பணம் கொடுக்கறது வாங்குறது இந்த பிரச்சனை, அவங்க குடுக்கல அவங்கள தப்பா பேசுறது, இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. அன்பா கொடுத்தா எது கொடுத்தாலும். நன்றிமா, நீங்க பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை வந்து சந்திச்சதும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாப்பா, என் பிள்ளைங்க தான் நீங்களும். நீங்க நல்ல ஆயுசு முழுக்க அம்மாவை நினைக்கணும். கண்டிப்பா. சொல்லுங்க பாட்டி, என்னென்ன ரெடி பண்ணுவீங்க நீங்க? எந்த சட்னி 3 சட்னி தேங்காய்
நான் வடக்கு வெங்காயம் நறுக்குவேன், எல்லாம் ரெடி பண்ணி அந்த அம்மாட்ட கொடுப்பேன். கொடுத்துட்டு நான் வீடு வாசத்தை அடிச்சு நேரம் இருந்தா பாத்திரம் வைப்பேன், வெளியில வந்துட்டு அடிச்சு தெளிப்பேன். இந்த வயசுல எப்படி நீங்க ஓய்வு எடுக்காம இவ்வளவு வேலை செய்றீங்க? ஓய்வு என்ன, ஓய்வு இந்த வேலைக்கெல்லாம் ஓய்வு என்ன, ஓய்வு உட்காந்து எழுந்திருக்கிறது அது எல்லாமே எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு. இட்லி வந்து அடுப்புலதான் சுடுவீங்களே? அடுப்புலதான் அப்பா இப்ப ஒரே இதா இருக்குன்னு அதனால கேஸ்ல செய்யறாங்க. எத்தனை வருஷமா கடை போட்டிருக்கீங்க? பாட்டுக்கு 10 பாட்டு கணக்கு கிடையாது. எல்லாரும் அந்த ஆச்சரியம். உங்களோட வயசு என்ன? எனக்கு 87 வயசு. 87 வயசாவது. உங்க பொண்ணுக்காக நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்களா? சப்போர்ட் பண்ணுவோம். என்னெல்லாம் எங்க போனாலும் வேலை செய்யணும், உட்காந்து இருக்க முடியாது. பொண்ணு கூட இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சௌரியமா இருக்கு. பொண்ணு நல்லா பாத்துக்கிறாங்க உங்களை. எப்படி உங்களால இந்த வயசுல செய்ய முடியுதுங்களா? ஆமா செய்ய முடியும், தைரியத்தோட செய்றீங்க. பரவாயில்ல. தைரியம் இல்லைன்னா வேலை செய்ய முடியுமா? யாரையும் நம்பி இருக்க கூடாது இந்த காலத்துல. பெத்த உள்ளையும் பார்க்காது, யாரும் பார்க்க முடியாது. இந்த ஒரு 10 நாளா கணக்கெல்லாம் போட்டு பக்கத்துல இருக்கு பேரம் பார்த்து திரும்ப நானும் பார்த்துக்கிட்டேன். என்ன ஆச்சு காலுக்கு? ஒண்ணுமே இல்ல, நீங்க எனக்கு வந்துட்டு பொண்ணுல போசுன்னு எதுவும் இருந்துச்சு. மறுநாள் இந்த பொண்ணுகிட்ட காமிச்சேன், இந்த மாதிரி காலு வீழ்ந்து. மறுநாள் ரொம்ப வீழ்ந்துச்சு. ராத்திரி போட்ட அப்படியே என்ன இதோட ஃபுல்லா அப்படியே கடிச்சாரு. நீங்க ஓய்வு எடுக்காம வந்து செய்றீங்களே, ஓய்வு எடுக்கலையா? ஓய்வு எல்லாம் கிடையாது, இந்த ஓய்வுங்கிற வேலையே ஆகாது. கடைக்கு வந்துருவீங்க. 30 வருஷமா கடை பண்றீங்க. அந்த அம்மா கல்யாணமா இந்த ஊருக்கு வந்துச்சு. அதுக்கு முதல்ல நாங்க காட்டு வேலைக்காரதான் செஞ்சோம், எடுப்போம், ஜோளக்காரரு எல்லாம் செஞ்சோம். இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு வந்து எல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாவே தெரியும். யாரையும் தள்ளி நின்று சொல்ல மாட்டாங்க. சின்ன புள்ள கூட பாய்ச்சே போட்டுங்க. ஃபைனலா நம்மளோட ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்தாச்சு. 4 இட்லி 2 வடை 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சாப்பிடலாம். அவங்க எப்பவுமே 4 வகை சட்னி இருக்குமா, ஒரு சாம்பார் இருக்குமா. சட்னி கம்மியா இருக்கிறதுனால எனக்கு பொடியோட கொடுத்துருக்காங்க. இட்லி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. சட்னியோட சாப்பிடும் போது அந்த சட்னி வந்து கையிலேயே அரைச்சிருக்காங்க. சாம்பாருமே செம்ம டேஸ்டா இருக்கு. அந்த காயோட ஃபிளேவர் எல்லாம் இறங்கி இருக்கு. புளிப்பு காரம் இதெல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. டேஸ்ட் வைஸ் அந்த திக்னஸும் இருக்கு. அந்த 5 ரூபாய் இட்லிக்கு இவ்வளோ திக்கான சாம்பார் கொடுக்குறாங்க. அந்த அக்கா சொன்னது என்னன்னா, என்னை தேடி வராங்க, அவங்களுக்கு வந்து என் பிள்ளைங்க மாதிரி நல்லா கொடுக்கணுன்றதுக்காக அவங்க தரத்துல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம அந்த அளவுக்கு டேஸ்டா சமைச்சிருக்காங்க. இந்த விலைக்கு வந்து 5 வகை சட்னி கொடுக்கறது வந்து நான் எங்கேயுமே கேள்விப்படல. தனியா ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட ஒரு 2 வகை சட்னி இருக்கும், 3 வகை இருக்கும். இவ்வளவு வகை சட்னி கொடுத்து இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல கொடுக்குறாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீட்லயே சமைச்சு எடுத்துட்டு வராங்க. அதனால அவங்கள ரொம்பவே பாராட்டணும். இந்த வயசுலயும் நான் தனியா தான் நின்று நான் வந்து யாரையும் ஆள் கூட வச்சுக்க மாட்டேன், ஏன்னா அவங்க என்ன மாதிரி சுத்தமா செய்ய மாட்டேன்னு அக்கா சொல்றாங்க. ஸோ வந்து அவங்கள வந்து நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணணும். நல்லாவே பண்றாங்க, சுத்தபத்தமா செய்யறாங்க. எனக்கு வந்து எல்லாமே கிளீன் பண்ணி இலை இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதனால எல்லாமே இவங்களே பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அதனால அவங்க சில விஷயம் எல்லாம் பண்ண முடியலன்னு அவங்க வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு சீக்கிரமா குணமாயிடணும், நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். அடுத்தது இவங்களுக்கு நிறைய நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சர்க்கிள்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. வடையை பத்தி சொல்லியே ஆகணும். வடை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே வெங்காயம் அரிஞ்சு நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஃப்ரெஷ்ஷா போட்டு தர்றாங்க. சுட சுட வந்து வர்றவங்களுக்கு வந்து உபசரிக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே இவ்வளவு சூடா கண்ணு முன்னாடி செஞ்சு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. இவங்க வந்து எல்லாரையும் கவனிக்கிற விதமாகட்டும் எல்லாமே நல்லா இருக்கு.
இட்லி வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வீட்ல சாப்பிட்டா 2 இட்லி தான் சாப்பிடுவேன், ஆனா இங்க வந்தா 4 இட்லி 5 இட்லி 10 இட்லி கூட சாப்பிடுவேன், அவ்வளோ டேஸ்டா செய்வாங்க அக்கான்னு சொல்லியிருக்காங்க. இந்த தக்காளி சட்னி வந்து செம்ம காரமா இருக்கு, பொங்கலோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பா இவங்க கொடுக்குற சட்னிக்காகவே இன்னொரு தடவை வந்து சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து வேற லெவலுங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்தது. 4 இட்லி 2 வடை வந்து 30 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அது இல்லாம பொங்கல், வடை, தோசை எல்லாமே கிடைக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து 4 வகை 5 வகை சட்னியோட சாம்பாரும் சேர்த்து தராங்க. அவங்க சுறுசுறுப்பா செய்யற அந்த வேலை இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பாட்டி வயசுல எல்லாம் நம்ம வேலை செய்வோமா என்னன்னே தெரியல. இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து ஆவடி செக் போஸ்ட்ல SBI பேங்க் பக்கத்துலயே இருக்கும். சுந்தரி அக்கா கடைன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா.